தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 6ஆம் வாக்கியம், அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். நம்புகின்றோம் சக்கரியா, எலிசபெத் அப்போ தெய்வ பார்வையில் நல்லவர்களாக நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். கட்டளைகள் எல்லாம் கடைபிடித்து வந்தார்கள். ஒரு குற்றமற்ற நிலையை வாழ்ந்து வந்தார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு குறை என்பது எனது குழந்தைகள் இல்லை. பண்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும், குற்றமற்ற நிலையில் நாம் வாழ்ந்த போதிலும், இறை கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்த போதிலும் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இது ஒரு குறை இருக்கலாம். எவ்வாறு இவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்களோ அதே போல் நமக்கு பல விதத்தில் அங்கு பல குறைகள் நம்ம இருக்கலாம். குறைகள் இருக்கிற காரணத்தினால நாம் தெய்வத்துக்கு எதிராக போக வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் நீயும் நானும் எப்படி வாழ்கின்றோம்? ஆண்டவரே, இதோ நான் இப்படி நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனே, குற்றமில்லாமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்றனே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நான் எதிர்பார்க்கிறது இல்லை என்று நாம் கேள்வியை கேட்குற சமயத்தில் இதோ கடவுளுக்கு எதிராக நாம் போய்விடுகின்றோம். தெய்வம் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை படைத்திருக்கின்றார். ஒரு நாளும் அதுக்கு எதிராக போக மாட்டார். நமக்கு எதிராக எந்த ஒரு காரியம் தெய்வம் செய்ய மாட்டார். எனக்கு குழந்தைகள் உண்டு என்றால் நிச்சயமாக அதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. அதுக்கு ஏற்றபடி தெய்வம் நமக்கு தந்தை தீர்வார். இறைசன் நம்மை விட்டு கொடுப்போம். தெய்வமே, இதோ என்மேல் இரக்கம் வையும். குற்றமற்ற நிலையில் நான் வாழ்கிற சமயத்தில் நீரே எனக்கு துணை புரிவீர் என்று சொல்லிக்கொண்டு இறைசனில் நாம் ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, ஒருபோதும் எந்த சூழலிலும் என்னை கைவிட மாட்டீர். நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அதுக்கான பரிசு நீ தந்தை தீர்வீர். இயேசுவே, நான் எதிர்பார்க்கிற பரிசு அல்ல, மாறாக நீர் எனக்கு தருகின்ற பரிசை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள மன பக்குவத்தையும் எனக்கு தந்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.